ஹாய் ஆல்! இன்னைக்கு கொத்தவரங்கா புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இது நார்மலான வெண்டைக்காய், கத்திரிக்காய் புளிக்குழம்பு மாரியே பண்ணலாங்க. ஆனா வீட்ல பெரியவங்க சாப்பிடும் பொழுது, காய குழம்புல சேர்க்கறதுக்கு முன்னாடி தண்ணீல வேக வச்சு இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப காய உப்பு போட்டு தண்ணீல வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில எண்ணெய், கடுகு, வெந்தயம், பொடியா நறுக்குன பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு இத நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்குனதும் ஒரு பெரிய தக்காளி பழம், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, தக்காளி பழம் நல்லா வதங்குனதும் புளி தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதிலேயே 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொதிக்க விடுங்க. மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு, நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற காயும் இதிலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு, ஒரு 5, 6 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா, சூப்பரான கொத்தவரங்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிருங்க. நீங்களும் இது மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. என்னோட குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.